சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க இது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி கொழுக்கட்டை மாவு இது வாங்கியிருக்கேன். வந்து ஒரு பாத்திரத்தில் காய போட்டிருக்கேன். நான் வந்து இனிப்பு காரம் ரெண்டுமே சொல்லித்தரேன். ஒரு பிஞ்சு வந்து இனிப்புக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு கப்பு வந்து இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து 1 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு, கொதிச்சா போதும், கொதித்து வடிகட்டி மாவில் ஏலக்காய் பொடி போட்டு இது மிக்ஸ் பண்ணணும். இது ஒன்று. காரம் பார்த்திங்கன்னா இதில் 2 கப்பு வந்து மாவு எடுக்க போகிறேன். உப்பு ருசிக்கு ஏற்ப காரம். இதில் இப்போ வந்து இதில் உப்பு மிளகாய் பொடி போட்டுடலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய். அதேமாரி இது ஒட்டாமல் வர்றதுக்காக சொட்டோண்டு நெய். எண்ணெய் விட்டால் நல்லா இருக்காது இனிப்புக்கு, அதனால நெய் விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவு கலந்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், மாவு கலந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தொட்டோ இல்லை எண்ணெய் தொட்டோ பிசைஞ்சோம்னா கரெக்டாக வந்திருக்கும். இது ஆறட்டும். இதுக்கு வெல்லம் பொடிச்சுன்னு வந்துட்டு இது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ தண்ணி சூடாகுது. இதில் வந்து ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துறேன். இப்போ நல்லா கரைஞ்சிட்டு வெல்லம். இப்போ ஏலக்காய் பொடி, இந்த மாதிரி மாவு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இது வந்து இனிப்பு கொழுக்கட்டை கொஞ்சம் பெருசாக அடையாளம் பேங்காக பண்ணியிருக்கேன். அம்மினி கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால இது சின்னதாக உருட்டியிருக்கேன். இது நான் வந்து தட்டு இட்லி இதில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த தட்டாக இருந்தாலும் கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஸ்டாண்டு வச்சு ஒன்று வச்சுருக்கேன். இது வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு இது வெந்தெடுத்து ஆறி எடுத்து பாருங்க. இப்போ வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை. இதில் வந்து கடுகு வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். இது அப்புறம் சேர்த்துக்கலாம். கடுகு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி கொழுக்கட்டை மாவில் பார்த்தீங்கன்னா வெல்லம் ரெடி ஆகிடுது. இது வந்து அம்மினி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ருசியாக இருக்குது. நம்ம எப்போவுமே ஒயிட்டில் சாப்பிடுவோம். இதுமாரி கலர் ஃபுட்டு பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இது நான் போட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சி